தங்கத்தினுடைய தேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. தங்கத்தை அதிகமாக இப்போ பிரைம் மினிஸ்டர் இப்போ பயன்பாட்டில் இப்போ கொண்டு வருவதற்கு ஒரு பாண்ட் அறிவிச்சிருக்காரு. இப்போ நீங்க கேட்டீங்க, அதுல கோல்டு மானிட்டைசேஷன், டிமானிட்டைசேஷன் மாதிரி இது கோல்டு சம்பந்தமாக ஜிஎம் பாண்ட். இந்தியாவில் தங்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 35,000 டன் ஸ்கீம் மூலம் பயன்பாட்டில் இல்லாத 35,000 இந்த மக்களுக்கு அரசாங்கம் சொல்லுது கோல்டு மானிட்டைசேஷன். இந்த ஸ்கீம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க இணைங்க, உங்க வீட்டுல இருக்கிற தங்கத்தெல்லாம் அரசாங்கத்திட்ட கொண்டு கொடுங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அரசாங்கம் இந்த வருஷத்துல 1250 டன் வரைக்கும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு வச்சிருக்காங்க. அரசாங்கம் இப்ப ரெண்டாவது இந்த பாண்டு 4 நின்று வரப்போகுது. அப்படி வருகின்ற போது அரசினுடைய இந்த டிமானிட்டேஷன் பாண்ட்ல மக்களுக்கான உத்தரவாதம், மக்களுக்கான நம்பகத்தொகை, அரசு ஏஜென்சி ஏமாற்றம் எதுவுமே இருக்காது. இந்த பாண்டுடைய ஸ்கீம் 3 வருஷத்துலேருந்து 15 வருஷம். நீங்க ஒரு முறை சரக்கு கொண்டு வச்சா 3 வருஷத்துலேயே போட்டுக்கலாம். இட் டேக்ஸ் மோர் தென் 15 இயர்ஸ். அதுக்கடையில் பல பேர் பாதுகாப்பான முதலீடாகவும் ஆகுது. ஆனால் இங்கே என்ன சிக்கல் இருக்கிறது? சார் வணக்கம் சார். சார், தங்கத்துடைய விலை நம்ம பார்த்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கடுமையான ஒரு ஏற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் குறைஞ்சிருந்துச்சு. பிறகு மேலும் ஒரு ஏற்றம் இருந்தது. இப்போ படிப்படியாக இறங்கி வந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ சின்ன அளவில் இந்த போர்பாட்டம் வந்ததுனால சின்ன அளவில் ஏறி இருந்தாலும் இந்த தங்கத்துடைய விலை மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம் சார்? ஆக்சுவலி இந்த ஃப்ளக்சுவேஷன், ஏற்றம் இறக்கங்களுக்கான மூல காரணம் சர்வதேச அளவிலான தங்கத்தினுடைய தேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது கேள்வி, அதாவது இன்றைக்கு மக்களுடைய அதிகமான முதலீடு இந்தியாவிலிருந்து வெளியேறுகிறது. நம்ம இந்தியாவை பற்றி, இந்தியா பாண்டை பற்றி நீங்கள் அப்புறம் கேட்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாக இன்னைக்கு நிலங்களினுடைய மதிப்பு கூட சென்னை போன்ற ஊர்களில் குறைந்து வருகிறது. பெரிய அளவில் 2007 காலகட்டங்களில் இருந்த அதிக வேகம் பிஸ்னஸ் இப்போ ரியல் எஸ்டேட் கிடையாது. காரணம், மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய பார்வை சர்வதேச அளவில் மாறி வருகிறது. இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் சம்பந்தமான பங்குகள் மிக கடுமையாக உயர்கிறது. ஒரு கம்பெனியுடைய பங்கு எனக்கு தெரிய 7 ரூபாய் இருந்தது 2020. அப்புறம் அது பெருசாக 22 வரைக்கும் 23 வரைக்கும் அது உயரவில்லை. இந்த கம்பெனி நான் சொன்னால் அது விளம்பரமாயிரும், சொல்லக்கூடாது. இப்போ பார்க்குறேன் 237 ரூபா போயிடுச்சு 5 வருஷத்தில். அப்போ ஒரு 1000 பங்கு வாங்கி வச்சுருந்தா எங்கே போயிருக்கும்? ஒரு 10 ஷேர் வாங்கினா 70 ரூபா, 100 வாங்கினா 700, 1000 வாங்கினா 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். 7,000 இன்று 1000 போட்டாச்சுன்னா 1000 ஷேருக்கு எங்கேயோ போயிடும், 2 லட்ச ரூபா போயிடும். 7,000 ரூபாய்க்கு வாங்கினவனுக்கு 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ மக்களுடைய பார்வை போகின்ற போது மக்கள் தங்களுடைய முதலீட்டுகளை மிகச்சிறந்த பங்கு பத்திரத்தில் அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அமெரிக்காவுடைய ஃபெடரல் வங்கி, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வட்டி விகிதத்தை உயர்த்தி விட்டது. இதன் விளைவாக மல்டி டாலர்கள் அமெரிக்காவுக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வட்டி நோக்கி உலகம் போகிறது. இது 2வது. 3வது முறை, இன்றைக்கு மத்திய கிழக்கினுடைய போரின் காரணமாக அவர்கள் முதலீடுகள் க்ரூட் ஆயில் சம்பந்தமான நிலைகளில் போகின்ற போது தங்கத்தினுடைய முதலீடுகள், தங்கம் சம்பந்தமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தற்காலிகமாக ஓய்வு பெற்றிருக்கிறது. அது நாளை வரும், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னால் அதற்கு பேரே தங்கம் தான். தங்கம் எப்போதும் தங்கம் தான். இன்று இல்லை, நாளைக்கு வரும். ஆனால் தற்காலிகமாக அது விடை பெற்றிருக்கிறது, ஓய்வு பெற்றிருக்கிறது. கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம், அது எனக்கு தெரியாது. இந்த 3 காரணங்கள் சர்வதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் கிரைஸ், பிகாஸ் ஆஃப் டியூ டு அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷூட் அப், நாட் அ டிக்ளைன். க்ரூட் ஆயிலில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பேரல் இன்னைக்கு உலக மதிப்பிற்கு 7,000 ரூபாய் ஆயிருக்கிறது, இந்திய மதிப்பிற்கு. அப்புறமா பங்கு வர்த்தகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புரிதல்கள், எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏஐ தொழில்நுட்பம் சம்மந்தமான டிவைஸ், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ், டிஜிட்டல் டிவைஸ், அப்படி மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மாறும் காரணத்தினால் இன்றைக்கு தங்கத்தினுடைய தேவைகளை மலமளமளன்னு குறைகிறது. மல்டி சந்தைகளில் இங்கேயும் குறைஞ்சி எவ்வளோ ஆச்சு? 1,15,000-20,000 போனது இன்றைக்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமாம், இன்னும் கூட குறையலாம். ஏன்னா இந்த போர் இன்னும் முடியல, இன்னும் கூட குறையலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ இது அதே போல் ஏற்கனவே பிரதமர் அவர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு நீங்கள் தங்கம் வாங்காதீங்க அப்படின்ற ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு. பொதுமக்கள்கிட்டே பேசினதெல்லாம் பார்த்தோம்.
திடீரென்று இப்போ ஏற்கனவே தங்க பாண்டுன்னு ஒன்று நீக்கம் பண்ணி வச்சு, அதாவது நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு அப்டேஷன் பண்ணியிருக்க மாதிரியோ ஒரு புதிய விதமான ஒன்று அறிமுகப்படுத்த மாதிரி செய்திகள் வந்து பார்க்க முடியுது. அது என்ன சார்? நல்ல விஷயம். இப்போ கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு அறிக்கை வருது. நீங்கள் சொன்னது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம். தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டாம், பிரதமருடைய அறிக்கை. வெளிநாடுகளுக்கு அதிகம் செல்ல வேண்டாம், எண்ணெய் அதிகமாக வாங்கி பொரிக்க வேண்டாம், சுற்றுப்பயணத்தை நீங்கள் தடை செய்யுங்கள். விசித்திரமான சில விஷயங்களை முதலமைச்சர் பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் சொன்னார். பார்ப்பதற்கு பலருக்கு புரியாது. இப்போ நாம் ஓரளவுக்கு பத்திரிகையாளர்களாக இருப்பதனால ஒரு பெனிட்ரேஷன் ஆழமாக நுழைந்து ஊடுருவி சென்றால்தான் இது. தங்கத்தை அதிகமாக வாங்க வேண்டாம், பாயிண்ட் நம்பர் 1. உரத்தை அதிகமாக வேண்டாம், பயன்படுத்தாதீர்கள். லோக்கலில் உள்ள கருப்பட்டி, புண்ணாக்கு, தலை இதெல்லாம் பயன்படுத்துங்கோண்டார். 3வது, எண்ணெய்கள் அதிகமாக பொரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டாம், சுற்றுலா செல்ல வேண்டாம். இப்படியெல்லாம் அவர் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தார். அதில் ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எனக்கு மறந்து விட்டது. பரவாயில்ல. அப்படி என்றால் இது என்னன்னு கேட்டால் ஒரே விஷயம், இது அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து தான் இந்தியாவுக்கு வருகிறது, வேற ஒன்றும் இல்லை. தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. நீங்கள் வந்து அதிகமாக மீட்டிங் போடாதீங்க, எல்லாரும் வீட்டில் உட்காந்து ஹோம் ஒர்க், அதாவது ஹவுஸ் ஆமாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்போ இது என்னது பாருங்கள், பெட்ரோலியம் வெளிநாட்டிலேருந்து வருது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. அப்புறம் பெட்ரோலியம் அதிகமாக பயன்படாது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படாது. ஆயில், எடிபிள் ஆயில் வெளிநாட்டிலேருந்து வருது, குரூட் ஆயில் வெளிநாட்டிலேருந்து வருது, மருந்து வெளிநாட்டிலேருந்து வருது, உரங்கள், பசலை வெளிநாட்டிலிருந்து வருகிறது. இப்படி எல்லா பொருட்களும் வெளிநாட்டிலிருந்து வருகிற போது, இந்தியாவினுடைய தங்கமும் வெளிநாட்டிலிருந்து வருகிற போது ஏராளமாக இந்திய சல்லியை, இந்திய பணத்தை, இந்திய ரூபாவை டாலராக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கிற இதே நம்முடைய ரிஃப்ளெக்டில் 56 ரூபாயாக இருந்தது கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி, 13 வருடத்திற்கு முன்பு. இன்றைக்கு அது 97 தொட்டு 95க்கும் 6க்கும் இடையில் இருக்கிறது. ஒரு பொருளை, உதாரணத்திற்கு இந்த பொருளை நீங்கள் 56 ரூபாயை கொடுத்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யலாம். இல்லை அதான் சார், இப்போது இது என்னென்னா டாலருடைய மதிப்புகள் ஏறுறது இது ஒரு பக்கம் சார். இல்லை, அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்பொழுது தங்கத்துக்கு வந்துடும். நான் இதே பதில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தங்கத்தை அதிகமாக இப்போது பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ பயன்பாட்டில் இப்போ கொண்டு வர்றதுக்கு ஒரு பாண்ட் அறிவிச்சிருக்கார். இப்போ நீங்கள் கேட்டீங்க, அதில் கோல்டு மானிட்டைசேஷன், டிமானிட்டைசேஷன் மாதிரி இது கோல்டு சம்மந்தமாக ஜிஎம் பாண்ட் அப்படிங்கிறத மத்திய அரசு இதை வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டம், இந்த திட்டம் இது குறித்து, வட்டி குறித்து இதற்காக எந்த அறிவிப்பும் இதுவரை முழுமையாக வெளியாகவில்லை. ஆனால் மிக விரைவில் இது வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் திட்டம் என்னென்னா, இந்தியாவில் தங்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 35,000 டன் இருக்குது மக்களுடைய பயன்பாட்டில். மக்கள்கிட்ட இந்த கோல்டு மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலம் பயன்பாட்டில் இல்லாத 35,000 டன்னுன்னா 1000 டன்னு, 2000 டன்னு, அடே அப்பா, ஒரு டன்னாலே 1000 கிலோ, 1000 கிலோ, 35,000 டன். இது எங்கே இருக்குது? சாமிகளின் கழுத்தில் மாலைகளாகவும், பத்மநாத சுவாமி கோயில் இருக்கு பாருங்க, குமரி மாவட்டத்தில் அந்த பக்கத்தில், அங்கேயே 500 டன் இருக்கு, தெரியாது. எல்லா கோயில்களும் இருக்குது, எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்குது, எல்லா வீடுகள்னு இருக்குது. இப்போ நாம் சீனா ஒரு கிட்டத்தட்ட 20,000 டன் வச்சுருக்கான், நம்மகிட்ட 800 டன், 800 இவ்வளோதான் இருக்குது டன்னு, அவ்வளோதான் கணக்கில் இருக்குது. ஆனால் சீனா 20,000 கிலோ வச்சுருக்கான், சோவியத்து ஆகப்பட்ட வச்சுருக்கான். அப்போ ஒரு உலகத்தினுடைய அளவீடு என்ன? பணத்தின் செலவாக்கு, அந்த பணத்திற்கான மதிப்பீடு தங்கமும் முக்கியமாக. இப்போ டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் குறைஞ்சு கொண்டே போகுது. நான் சொன்னோம்ல, லைட்டாக சொன்னேன், ஒரு பொருளை 50 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகும்? தங்கத்தை நாம் வாங்குறதுக்கு இந்தியாவுடைய பணத்தை கொடுத்து தானே வாங்கணும், எண்ணெயை வாங்குறதுக்கு இந்தியாவுடைய பணத்தை கொடுத்து தானே வாங்கணும், வெளிநாட்டிலேருந்து உரத்தை வாங்குறதுக்கு இந்தியாவுடைய பணத்தை கொடுத்து தானே வாங்கணும், மருந்து பொருட்களை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, மெடிக்கல் டிவைஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் எல்லாமே எதை கொடுத்து வாங்கணும்? இந்தியாவுடைய பணத்தை கொடுத்து. இந்திய பணத்தை அதிகமாக செலவழிக்கும் போது உலக சந்தையில் இந்திய பணத்தின் மதிப்பு கீழே போகுது. அப்போ எப்படி இந்தியாவுடைய பணம் மேலே வரும்? உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குது, ஹெச்சிஎல் கம்பெனி இருக்குது, வேறு நிறைய இம்போர்ட்டட் கம்பெனி இருக்கு இல்லையா? திருப்பூரை எடுத்துக்கிடுங்க. இதில் வெளிநாடுகளுக்கு திருப்பூரிலிருந்து ஏராளமான 45,000 கோடிக்கு ஆயத்த ஆடைகள், அது என்னது,
பெரியன் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பணத்தை இந்தியாவுக்கு எதில் அனுப்புவாங்க? டாலரில் அனுப்புகிறாங்க. அதை திருப்பூரில் உள்ள டாலரை வாங்கி முதலாளி என்ன செய்கிறான்? இந்திய பணமாக மாற்றுறான். இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குது, ஹெச்சிஎல் கம்பெனி இருக்குது, அப்புறமா நிறைய கம்பெனி இருக்கு, வெளிநாட்டு கம்பெனிகள், ஐடி கம்பெனிகள். இந்த கம்பெனிகளுடைய பொருட்கள்லாம் இந்தியாவுக்குள்ள இவங்க வியாபாரத்துக்கு சம்பளம் எதில் கொடுக்குறாங்க? டாலரில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த டாலரை இந்தியாவில் மாற்றும் போது இந்தியாவில் உள்ள பண தேவைகள் அதிகரித்து இந்திய மதிப்பீடு உலக அளவில் கூடுது. இந்தியாவிலிருந்து பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்ணாலோ இந்திய வேலை வாய்ப்பு செய்கின்ற போது அதற்கு கிடைக்கக்கூடிய பொருளாக அவர்கள் டாலரை பெறுறாங்க. அந்த டாலரை இந்தியாவில் கொண்டு மாற்றும் போது இந்தியாவின் பணம் அதிகமாக தேவை இருக்கு. ஆனால் இம்போர்ட் செய்யும்போது இந்தியாவுடைய பணம் வெளிநாட்டுக்கு கொடுக்கப்படுகிறது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்தியாவுடைய வெளிநாட்டிலிருந்து டாலர்கள் வருது. கேரளாவில் வந்து வேலை செய்கிறாங்க, அரபு நாட்டில். நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்புறீங்களா பணத்தை? அதுதான் சார். இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீங்கள் சொல்ல வருது புரியுது. இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது, இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. இதுதான் இந்தியாவினுடைய பணத்துக்கான மதிப்பு குறையிறதுக்கு மூல காரணம். இப்போ இதில் என்ன எனக்கு என்ன இப்போ இதோட நீங்கள் தங்கத்தை தானே பேசுகிறோம். ஆமாம். இப்போ தங்கத்தில் என்ன, இப்போது இந்த விஷயத்துக்கும் இந்த தங்கத்தை பற்றிய புதிய ஸ்கீம் கொண்டு வருவதற்கும் இதுக்கு என்ன ரிலேஷன், என்ன தொடர்பு இருக்குது? அருமையான பாயிண்ட், வேல்யூபிள் பாயிண்ட் சார். இப்போ 35,000 டன் இருக்குன்னா அல்லது 25,000 வச்சுக்கிடுங்க, அதை நம்ம அளந்து பார்க்கல, அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம். ஓகே. இப்போ அரசாங்கம் கொண்டு வருவது என்னன்னா, இந்த ஸ்கீமை 2015 அறிவிச்சாங்க. ஆமாம், தங்க பாண்டு திட்டம். தங்க பாண்டு 10 வருஷம் ஆச்சு. ஆமாம். இப்போ மொத்தமாக அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க? வெளிநாட்டிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்வதை விட்டு நாம் இந்த பாண்டை மக்களிடத்தில் பயன்படாமல் லாக்கரில் இருக்கிறத நாம் அரசு சொத்தை மாற்றலாம். அவர்களுக்கு அரசு சொத்துக்கு பதிலாக வட்டி கொடுத்துருவோம். வட்டி எத்தனை சதவீதம்? அநேகமாக 2.25லேருந்து 2.5% வரைக்கும் கொடுக்கலாம். இன்னும் அரசாங்கம் இன்னும் தெளிவாக இல்லை. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆம்பிகிட்டி, ஒரு தெளிவின்மையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி கொடுக்கின்ற போது மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கா 100 பவுன், 100 பவுனை ஏன் வீட்டில் வச்சுருக்கீங்க? 100 பவுனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். ஒரு பவுன் இன்றைக்கி 1 லட்சம்னா 100 பவுன் 1 கோடி. நீங்கள் பேங்கில் கொண்டு வச்சுருங்க. அரசாங்கத்தினுடைய இந்த கோல்டு மானிட்டைசேஷனில் ஜாயின் பண்ணிட்டா அரசு சொல்லுது, ஆண்டுக்கு உங்களுக்கு நான் 2 லட்ச ரூபா தந்துடுறேன். உங்களுடைய வீட்டில் வச்சுருக்கீங்க பாருங்க தங்கம், அந்த தங்கத்தை 1 கோடி ரூபாய்க்கு எப்படி கொடுக்கணும்னா சும்மா கொண்டு கொடுக்கக்கூடாது, உரிக்கிறணும். உங்களுக்கு புரியுதா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த பிரச்சனையில் இருக்கிற இந்த மக்களுக்கு அரசாங்கம் சொல்லுது கோல்டு மானிட்டைசேஷன் இந்த ஸ்கீமில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் இணைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கத்தெல்லாம் அரசாங்கத்தில் கொண்டு கொடுங்க. அடகு வச்ச தங்க மாதிரி அப்படியே இருக்காது. ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கம் யார்கிட்ட பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம வங்கிகளில் தான் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை. தங்க கடைகளுக்கு தனி கடைகள்லாம் சும்மா ரோட்டில் போகிற கடை இல்லை. அரசாங்கம் அங்கீகரிக்கும் சில கடைகளை. இப்போ உங்களுக்கு மெட்ராஸில் தங்க அடகு கடைகள், பெரிய பெரிய கடைகள் இருக்குல்ல, அவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன செய்கிறோம்? அனுமதி கொடுப்பாங்க. இவர்களுடைய வருஷ டீலிங் என்ன, இவருடைய டிரான்சாக்ஷன் என்ன, இவருடைய கிரெடிபிலிட்டி என்ன, இதையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு அரசு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க, அங்கீகரிக்கப்பட்ட கோல்டு ஜுவல்லரி. அதனால் மக்களுக்கு ரொம்ப அங்கீகாரம் வரும். நாம் ஒரு 10 பவுனை கொண்டு கொடுக்கலாம். கொடுத்துட்டா எப்படி கொடுக்கணும்? வீட்டில் இருக்கிற நகையோ செயினோ கொண்டு கொடுக்க முடியாது. அவன்கிட்ட கொண்டு கொடுத்தோடனே டக்குன்னு உள்ளே போட்டு கட்டி ஆக்கிடும். கட்டி ஆனவுடனே அதுக்கு அப்படி பார்ப்பான் இத்தனை கிராம் கிரேடு. சும்மா உங்கள் பாட்டுக்கு தாமரத்தை தூக்கி உருக்கி நம்ம ஊரில் உள்ள ஆட்கள் ஃபூண்டு ஊதி அதில் ஒன்றும் இருக்காது. உடைச்சி பார்த்தா அவ்வளோ தாமிரமாக தான் இருக்கும். 10 பவுனுன்னா எத்தனை பவுன் சேரும்? 5 பவுன் தான் சேரும். அது விளங்குமா? அதனால் என்ன செய்வாங்க? தாமிரமோ ஏதோ முதல்ல அடுப்பு உலையில் போட்டு ஃபூண்டு ஊதாது, மிஷின் போட்டோன்னா கம்ப்ளீட்டாக பியூர் தங்கம் வந்துடும். சார் நான் 10 பவுன் கொடுத்தேனே சார்மா. 10 பவுன் இல்லை சார், 7 பவுன் தான் சார். 3 பவுன் அது காப்பர் சார். சார் நம்மளை ஏமாற்றிட்டாமா. எங்கள் ஊர்லலாம் பல பேர் ஏமாந்துருக்காங்க, உங்கள் ஊரில் ஏமாந்துறாங்க தெரில. அப்படி ஏமாந்து அந்த சரக்குக்கு எவ்வளோ மதிப்புன்னு பார்ப்பான். இன்றைக்கி கிராம் 13,000 ரூபா சார். உங்களுக்கு ஒரு பவுனுக்கு 8 கிராம் 56 கிராம் இருக்குது. 56 கிராமுடைய மதிப்பீடு என்ன? அதுக்கு உங்களுக்கு நான் 2.5% தருவேன் வட்டி. இப்போ என்ன சிக்கல் வருது தெரியுமா? நம்ம நேயர்களுக்கு இந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அழகா இது மாதிரி கிளாஸ் மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு புரிதல். 56 பவுனுக்கு வட்டி வாங்குறவன் இருக்கான்ல, வீட்டில் உட்கார்ற லாக்கரில் பேங்க்லேயும் இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்குது. இந்த பாண்டுடைய ஸ்கீமு 3 வருஷத்துலேருந்து 15 வருஷம். நீங்கள் ஒரு முறை சரக்கு கொண்டு வச்சா 3 வருஷத்துலேயும் போட்டுக்கலாம். இட்ஸ் டேக்ஸ் மோர் தென் 15 இயர்ஸ். அதுக்கடையில் பல பேர் வந்து பாதுகாப்பான முதலீடாகவும் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அக்ரிமெண்ட்டை கோல்டு மானிட்டைசேஷன் பாண்டு
லோக்கலில் கொடுத்து ஏமாறக்கூடாது, வருது. ஆனால் இங்கே என்ன சிக்கல் இருக்கிறது? ஏன் இந்த 10 வருஷத்தில் வெறும் 38 வந்துச்சு? ஏன்பா 38,000 டன் வச்சிருக்கிற நாட்டில் 38 தான் பிடிக்க முடியா? கேள்வி வரும்ல. ஐயா 38,000 டன் இருக்கப்பா அந்த நாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை அவ்வளோ பெரிய தேசத்தில் வெறும் 38 டன்னு தான் எடுக்க முடிஞ்சுதா? ஆமாம் சார். ஆனால் இது அரசாங்கம் இப்போ இந்த பாண்டு 4 நின்று வரப்போகுது, இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். க்ளீனாக கொடுத்துருவாங்க, வட்டி இவ்வளவு, இது இப்படி சேதாரம், இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. இப்போ நான் உட்காந்து பேசுகிறோம். அப்படி வருகின்ற போது அரசினுடைய இந்த டிமானிட்டேஷன் பாண்டில் மக்களுக்கான உத்தரவாதம், மக்களுக்கான நம்பகத்தொகை, அரசு ஏஜென்சி, ஏமாற்றம் எதுவுமே இருக்காது. பக்காவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு அரசாங்கம் இந்த வருஷத்தில் 1250 எவ்வளோ டன்னு வரைக்கும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு வச்சுருக்காங்க. முதல் கட்டமாக எக்ஸ்பெக்டிங். இது மக்களுக்கு பயனுள்ளதா இல்லையா? வரேன். 1250 டன்னா எவ்வளோ தெரியுமா? 10 லட்சம் கோடி கிட்ட வந்து. இப்போ உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவினுடைய மதிப்பு 1000 டன் எக்ஸ்ட்ரா சேர்ந்து, 1000 டன் சேரும்போது இந்தியாவுடைய பணவீக்கத்தை ஓரளவுக்கு, இந்திய பணத்தின் மதிப்பு குறைவதை தடுத்து விடலாம். ஆமாம். தடுக்கும்போது டாலருக்கு எதிராக 90 ரூபா 150 ரூபான்னு போகாமல் அது அந்த 95க்குள்ளேயே 94க்குள்ளேயே நிறுத்திக்கிடலாம். அப்புறம் நம்ம வெளிநாட்டில் அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சமாக கொடுத்துக்கிடலாம். 100 ரூபா கொடுக்குறதுக்கும் 95 ரூபா கொடுக்குறதுக்கும் $1 5 ரூபா போதில்லை. அப்போ இந்தியாவினுடைய அரசாங்கத்தினுடைய கஜானாக்கள் இன்னைக்கு எப்படி செயல்படுது என்றால், சும்மா சொல்லுவாங்க ஜிடிபி ஜாடிபின்னு, சும்மா ஏதாவது உளர்வது, அப்படிலாம் இல்லை. 8% 7% சொன்னோன்னா மக்களுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாட்டின் மூலம் மக்கள் அதில் லாபம் சந்திக்கிறார்களா? இன்றைக்கி பெட்ரோல் எவ்வளோ? 108 ரூபா. மக்களுக்கு என்ன லாபம்? ரஷ்யாட்டேருந்து இந்தியா எவ்வளோ வாங்கிச்சு? 80 லட்சம் கோடி சம்பாதிச்சாங்க. 10 பைசா உங்களுக்கு கிடைச்சதா, எனக்கு கிடைச்சதா? இல்லை. அப்போ மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தணும், மக்கள் பொருட்களை கம்மியாக வாங்கணும், இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் இல்லாமல் சும்மா டிவியில் உட்காந்து பேசுகிறது டிமானிட்டைசேஷனில் இவ்வளோ வந்துச்சு, அதெல்லாம் உண்மை கிடையாது. அரசாங்கம் அதனால் அரசாங்கத்தினுடைய கஜானாக்களில் மக்களிடத்தில் முடங்கி போயிருக்கிற பணத்தை மோடி அரசாங்கம் வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கான சொத்தாக இதை காட்டுகிறார், அரசு சொத்தாக காட்டப்படுகிறது. அதற்கு பதிலாக அரசு பாண்டை கொடுத்துருக்கோம் எங்கள் மக்களுக்கு. ஆண்டுக்கு நாங்கள் 2.5% 2.25 to 2.5 அளவுக்கு வட்டி கொடுக்குறாங்க. ஆனால் கட்டுரையின் பால் நாம் புரிந்து கொள்வது, எத்தனை பேர் தங்களுடைய அம்மா போட்ட நகை, தாத்தா பாட்டி கொடுத்த நகையை, கோயிலில் 500 டன் இருக்குது, அதை மாதிரி ஒரு ஹேண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ட், ஒரு கலை பொக்கிஷம் கிடைக்குமா? அதை மாதிரி ஒரு பவுனை நம்ம செய்ய முடியுமா? ஆனால் இந்த பாண்டில் என்ன இருக்குது, அப்படி கொண்டு வச்சா இடம் பார்க்க முடியாதுல்ல. அதனால் உருக்கித்தான் கொடுக்கும். பத்மநாத சுவாமி கோயிலில் 500 டன் இருக்குங்கிறான், உள்ளேயே போக முடியாது. அந்த 500 டன்னில் கல்லெல்லாம் உடைச்சிருவாங்க. எந்த கல்? ஜெம்ஸ் மேலே இருக்கக்கூடிய அழகான விளைவிருந்த கல்லெல்லாம் உடைச்சி உருக்குனா தான் அதுக்கு தெரியும். அதே போன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் காசி மாலைன்னு இருக்கும், ரத்ன மாலைன்னு இருக்கும், கல் இருக்கும், அப்புறம் இந்த பக்கம் என்னமோ ஜிமிக்கி மிக்கின்னு எல்லாமே இருக்கு இல்லையா, அவ்வளோத்தையும் உடச்சி ஓலையில் போட்டு கட்டியாக கொடுப்பான். இப்போ மக்கள் சொல்கிறாங்க, இது எங்கள் தாத்தா காலத்திலே கொடுத்ததில்லப்பா, இங்கே மட்டும் இல்லை, ஒரிஷா, இந்தியானா இங்கே மட்டுமா, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் எல்லாரும் வச்சுருப்பான். அதை ஒரு 10 பவுன் வச்சுருப்பான், 5 பவுன் வச்சுருப்பான். இதை கொண்டு நான் கொடுக்க போகிறேன்? இவ்வளோ அழகான நகை, இந்த மாதிரி நகை செய்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது. கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்டது. ராஜஸ்தான்லாம் எப்படி சரக்கு இருக்கும்? அதனால் இந்த திட்டம் தோல்வி அடைந்தது. அதனால தான் அரசாங்கத்தினால வெறும் வட்டிக்கு பல பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். 38 டன்னை எடுக்க முடிஞ்சது. இப்போ அரசாங்கம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அரசாங்கத்தினுடைய கோல் 1250 டன். இப்போ மெச்சூர் ஆனால், அவங்க மெச்சூர் ஆகுதுன்னு வைங்களேன், நீங்கள் அக்ரிமெண்ட்டு 3 வருஷத்துக்கு போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்க, இல்லை நான் தங்கத்தை அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிடுங்கன்னா அரசு பணத்தை கொடுத்துரும். இல்லை தங்கமாக வாங்க முடியாதா? அது தங்கம் எது வேணாலும் கொடுத்துருவாங்க. பணமாக வாங்கலாம், தங்கமாக பெற்றுக்கொள்ளலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி தான் அக்ரிமெண்ட். அதை படித்து பார்க்கணும். நீங்கள் 15 வருஷம் கழித்து வட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு உள்ள வட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க அரசாங்கம். அது போக அந்த பொருள் இருக்குல்ல, 15 வருஷம் கழிச்சு தங்கம் ஒரு பவுன் இன்னைக்கு 1 லட்சம்னா 15 வருஷம் கழிச்சு 15,000 15 லட்சம் எவ்வளோ இருக்குது? 15 லட்சமாக இருக்குமா, இல்லை 10 லட்சமாக இருக்கும். அன்னைக்கு நாங்கள் காசு கொடுத்துருங்க, காசு கொடுப்பான், இல்லைன்னா தங்கமாக கொடுத்துருங்க, தங்கமாக கொடுப்பான். அது நம்ம வாட் எவர் மேபி அரசனுடைய கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நாங்கள் பார்க்கணும். 15 ஆண்டு காலம் கழித்து வட்டி உங்களுக்கு சரக்கு கொடுத்தனால, ஏன்னா அரசாங்கத்துக்கு நம்ம பொருளை கொடுத்துட்டோம், அரசு இதை வச்சு கணக்கு காட்ட போகுது. இந்த பாண்டு வெளியே பாண்டு காட்ட போகிறாங்க. பாருங்க, 1000 டன் எங்கள்கிட்ட பாண்டு இருக்குது, மதிப்பு எவ்வளோ?
மதிப்பா அடே அப்பா 1000 டன்னுங்கும் போது கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடும் மதிப்பு. அதை வச்சு நமக்கு டாலர் மதிப்போட நம்ம இறங்குறத, நம்ம பணத்தை கீழே போகிறத விட பணத்தை கட்டுப்படுத்திடலாம், ரெஸ்டோர் பண்ணிடலாம். ஆனால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விற்க ஆரம்பித்தால் அரசாங்கத்துக்கு மேலும் சேரும். அது 10 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு. இதுதான் ஒரு தெளிவாக இன்னைக்கு மோடி அரசாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், இந்தியாவில் செல்ஃப் ரிலையன்ட் சொல்கிறார் இல்லையா, மேக் இன் இந்தியா. என்ன நடந்திருக்கு? எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க இந்த 10 வருஷத்தில்? எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க? நான் குறிப்பாக வருது இந்த கோல்டு சம்பந்தமானதில் அரசாங்கம் வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு, டாலருடைய மதிப்பிலிருந்து இந்தியாவுடைய வீழ்ச்சியை தடுப்பதற்கு ஒரு முயற்சியாக இதை பார்க்குறாங்க, இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத, இது மக்களுக்கான பயனுள்ளதா, இது மக்கள் இதில் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுல மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா? அரசாங்கத்தில் ஒரு திட்டம் வருகிற போது 100% பாதுகாப்பு தானே. அரசாங்கம்ல கொடுக்க போகுது பாண்டு. இப்போ எல்ஐசியில் பாதுகாப்பாக இருக்குமானா எப்படி? பாதுகாப்பு தான். அரசு கடன், அரசு கொடுக்குது. இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுக்க போகிறான்? இட் இஸ் ப்ரிவிலேஜஸ் அண்டர் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட். மத்திய அது பாதுகாப்பு 100%. ரோட்டில் வச்சுருக்கானே, என்கிட்ட வாங்க 33% வாங்க ரமேஷ்காரன் வச்சுருந்தான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லார்ட்டையும் போய் நம்ம வாங்குறோம்ல, அதை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்து வட்டி அப்ளிகபிளான ஆட்கள் அதில் போய் வாங்கலாம். அதில் பாதுகாப்பு தான், அரசு பாதுகாப்பு இருக்கிறது. பக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முத்திரையோடு, ரிசர்வ் பேங்குடைய ரெகக்னைசனோடு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவினுடைய மத்திய வங்கி இருக்கு பாருங்க, ரிசர்வ் பேங்குடைய முத்திரையோடு, ரிசர்வ் பேங்குடைய கவர்னருடைய கையெழுத்தாடு தான் அந்த பாண்டு கொடுக்கப்படும். அந்த பாண்டில் தான் உங்களுக்கு எவ்வளோன்னு எழுதி கொடுப்பாங்க. சரிங்க சார். இதோட பத்திரம் இருக்குல்ல, அது நம்ம பங்கு பத்திரம் இல்லை, இந்த சொத்து பத்திரம். அதில் வந்து ஏதாவது ஃப்ராடு விட்டுருங்க, அரசை விற்கிற உண்மையான மூலப்பத்திரத்துக்கு வேல்யூ இருக்குல்ல, அதே தான். கோல்டை பற்றி இந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதோடைய சாதக பாதகங்கள், அது எவ்வளோ பாதுகாப்பானது, இது மூலிமா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் டாலருக்குடைய வீழ்ச்சி, டாலர்லேருந்து இந்திய மதிப்புடைய வீழ்ச்சி தக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பிளான் இருக்குது, இதனுடைய பின்னணிகள் என்னன்ற முழு விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.